ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே நாங்கள் வந்து வெளியே போயிட்டுருக்கோம் அண்ட் ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ணுறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நான், எங்கள் அம்மா, அப்புறமா சின்ன பையன் எர்வின். இங்கே வந்து நாங்கள் டெல்லியில் ரொம்பவே ஃபேமஸ்டான சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். அதுதான் வந்துட்டு கான் மார்க்கெட் சர்ச், கான் மார்க்கெட் மதர் மேரி சர்ச். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் எங்கள் அம்மா. ஸோ என் சின்ன பையனை வச்சிட்ருக்காங்க மடியில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். இந்த இடமே எல்லாம் பணக்காரங்கெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடம் பேர் வந்து கான் மார்க்கெட்டு. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்துட்டு அந்த சர்ச் போனோம். சர்ச்சுமே வந்து கான் மார்க்கெட்டில் தான் லொக்கேட்டடாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு நான் வந்து சர்ச்சினுடைய வீடியோவும் காமிக்கிறேன். அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது. பட் ஸ்டில் நான் வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கு இதுதான் என்னுடைய ட்ரெஸ் நான் போட்டுட்டு போகிறது. சின்ன பையனுக்கு தூக்கம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக சர்ச்சை காமிக்கிறேன். சின்ன தம்பியை வந்துட்டு நம்ம பிளெஸ்ஸிங்காக அந்த அண்ணா கிட்ட கொடுத்துருந்தோம், ப்ளெஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்துட்டு ஷோ பண்ணுறேன். இங்கே வந்துட்டு ஒரு சுருவமாக காட்டிகிட்ருக்கேன், ஆண்டவருடைய சுருவம் பாருங்கள். நான் கையில் வந்து எர்வினை தூக்கி வச்சுட்டு இருந்தேன். ஸோ கிளியராக வீடியோ வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும். நீங்களுமே வந்து நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை இயேசுடைய சுருவம். எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு சுருவமாக தொட்டு கும்பிட்டுட்டு வருவோம். ஸோ வந்துட்டு ஷேக் ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தம்பியும் கையில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எடுக்க ட்ரை பண்ணேன். இது பார்த்திங்கன்னா மெதுவாக நம்ம நடந்து ஒரு சுருவமாக தொட்டு கும்பிட்டு ப்ளெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அந்தோனியாருடைய சுருவம். கிளியராக வந்து தான் எனக்கு தெரியலை, கொஞ்சம் அந்த லைட்லாம் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு கிளியராக தெரியலை. ஸோ பார்த்திங்கன்னா அந்தோனியார் சுருவத்தையும் தொட்டு கும்பிட்டாச்சு. இங்கே வந்து மாதாவுடைய சுருவம், ஆரோக்கிய மாதாது. ஸோ இங்கே தான் நிறைய பேர் உட்காந்து ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. 6 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் ப்ரேயர், குரூப் ப்ரேயர் உட்காந்து பண்ணுவாங்க. இதை நம்ம வந்து கொடி மரத்து பக்கத்தில் வந்துட்டோம். வெளியே வந்துட்டு ஏன்னா சின்னவன் வந்துட்டு உள்ளே சர்ச்சுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருந்தான். அதனால் வந்து ரொம்ப நேரம் உள்ளே சத்தம் போட்டால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா, அதனால் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா மாதாவுடைய சுருவம் இருக்குது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்களும் வந்து கண்டிப்பாக டெல்லி விசிட் பண்ணிங்கன்னா இங்கே வர ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேயுமே ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சிலை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இவங்க தான் இந்த வந்து சர்ச்சுடைய ஃபவுண்டர். ரொம்ப நிறைய எனக்கு எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சின்ன குழந்தையிலேருந்து இங்கேருந்து வளர்ந்துட்டுருக்கேன். ஸோ எல்லாம் முடிஞ்சு ப்ரேயர்லாம் முடிஞ்சு கேண்டல்லாம் ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போகிற வழியிலே அப்படியே மேகம் மூட்டமாக இருந்துச்சு, ஒரே மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளேயே மழை ஸ்பீடாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடெல்லாம் ஈரமாக தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ எவ்ரிபடி. டேக் கேர். பாய்.